நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் இந்த சமூகத்திலே இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவரீர் எங்களுக்கு என்ன கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறோ அவைகளை கற்றுக்கொள்ள தேவையான ஆண்டவரே இருதயத்தையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவர் மனநிலையும் கத்திர எங்களுக்கு தந்தரலும் இதை பரிசுத்தாவினர் எங்களுக்கு உதவி செய்தரலும். நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களினாலே தேசத்திலே சமுதாயத்திலே என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அந்த மாற்றங்கள் வந்துவிட கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட இந்த பைபிள் ஸ்டடி காரணமாக அமைய கர்த்தர் உதவி செய்யும். என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தர் எங்களுக்கு இவைகளை கற்றுத் தந்தீரோ, என்ன நோக்கத்தோடு கூட இவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வையும் விருப்பத்தையும் எங்களை உலகத்தில் தந்தீரோ, அந்த நோக்கம் நிறைவேறும்படியால் எங்களுடைய கடத்தில் தருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாய் இந்த பைபிள் ஸ்டடியிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள தேவையான எல்லா கிருபைகளையும் அன்று தந்தருவாராக. கடந்த 2 வாரங்களாக மத்திய 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்மையிலேயே உலகத்தின் முடிவை குறித்தும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்புகிறது போல ஆஹ் இந்த உலகத்தினுடைய அல்லது இந்த யூனிவர்ஸினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவை குறித்து பேசுகிறதா என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். அதுல கடைசியாக அதுல ஒரு பகுதியை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம முடிக்கலாம். சொன்னது போல மத்தேயு 24ஆம் அதிகாரம் என்பது அது 23ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆண்டவருடைய அந்த சொற்பொழிவு இல்லாவிட்டால் அவரோடு கூட பேசின அந்த விஷயங்கள் 24ஆம் அதிகாரத்திலிருந்தே அது ஆரம்பிக்கிறது, 23ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. மிக முக்கியமாக அவர் எருசலேமுக்கு வர வேண்டிய தேவனோடு கூட தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக, முக்கியமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் இந்த பூமியை புதிதாக்குகிற, அவர் ரீகிரியேட் பண்ணுகிற, ரெனியூ பண்ணுகிற அந்த திட்டத்திற்கு எதிராக இருந்த இந்த திட்டத்திற்கு எதிராக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அவருக்கு எதிராக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவன் அவர் கொண்டு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுகிறார். அந்த நியாய தீர்ப்பு தான் அது இயேசு கிறிஸ்து மூலமாய் மனுஷகுமாரன் மூலமாய் அது நிறைவேற்றப்பட்டதுனாலே அந்த நியாய தீர்ப்பிலே தான் தேவன் தேவன் இல்லாவிட்டால் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். சோ மேகங்கள் மேல் வருகிறார் என்பதும் அல்லது மேகங்கள் மேல் வருகிறதை காண்பீர்கள் என்பதும் இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நடக்க போகிற வருகையை குறித்து அது குறிப்பிடவில்லை. அதற்கு மாறாக இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை யூதர்களும் அந்த யூத மார்க்கத்தை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ளுகிற, கண்டு கொள்ளுகிற ஒரு காலம், அந்த காலத்தை அது குறிக்கிறது என்பதை நாம சிந்தித்தோம். நான் திரும்பவும் சொல்றேன், அது இனிமேல் நடக்க போகிற அந்த வருகையை குறித்து அல்ல. அது எதை குறித்து குறிப்பிடுகிறது என்று சொன்னால் எருசலேமினுடைய அழிவிலே வெளிப்பட போகிற மனுஷகுமாரனுடைய வல்லமை, மனுஷகுமாரனுடைய மகிமை, இயேசுதான் மெஸ்ஸியா என்கிற அந்த அந்த உறுதிப்படுத்துதல், இதை அது குறிப்பிடுகிறது. ஒரு யூதனாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எழுதின மத்தேயும் சரி, அதை கேட்ட சீஷர்களும் சரி, அது அவிதமாக தான் புரிந்திருப்பார்கள். அது எழுதப்பட்டதை வாசித்த முதல் நூற்றாண்டில் உள்ள மத்தேயுனுடைய இந்த நற்செய்தியை வாசித்த கிறிஸ்தவர்களும் அதை அவிதமாக தான் புரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கடந்த 2 வாரங்களிலே பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக 25ஆம் அதிகாரத்தினுடைய சொல்லப்பட்டிருக்கிற மூன்று ஓமைகள் அங்கே சொல்லப்படுகிறது. ஓமைகள் என்று சொல்லலாம், 2 ஓமைகள். மூன்றாவது ஒரு நியாய தீர்ப்பை குறித்த ஒரு படம் அங்கே படம் பிடித்து இன்னொரு ஒரு சித்திரம் அங்க காண்பிக்கப்படுகிறது. சோ இத போன வாரம் நான் முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா டைம் இல்லாததுனால அதை வேகமாக முடித்து விட்டோம். சோ அதனால அதை கொஞ்சம் சொல்லி இன்னைக்கு இந்த பகுதியை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த 25ஆம் அதிகாரத்துல அது எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த பொதுவா இந்த பக்தி கன்னிகைகளுடைய ஓமை குறித்து நம்ம நிறைய அந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிறதை குறித்து நம்ம நிறைய காரியங்களை கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல கேட்கிறோம். ஆனால் அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அட் தட் டைம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்பொழுது, எப்பொழுது? அது 24ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்ட
அந்த சம்பவங்கள் நடந்தேறும் பொழுது, அந்த 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட எருசலேம் தேவாலயத்தின் மேல், அந்த எருசலேமின் மேலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ரோமர்கள் மூலமாய் நிறைவேற்றப்படுகிற அந்த காலத்திலே, ஒருவேளை அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு இது எப்படி நடக்கும்? இது ரோமர்கள் மூலமா நமக்கு மேல வருகிற அந்த அந்த அழிவை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் டைரக்டா அங்க சொல்லல. நீங்க வந்து ரோமன்ஸ் வந்து உங்களை அழிக்க போறாங்க, அது இனிமே வரப்போற தீத்து ராயன், அல்லாட்டா அந்த வெஸ்பாசியன், ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த எம்பரஸ் எல்லாம் வந்து வரப்போறாங்கன்றதான் சொல்லல. அதனாலதான் அவர் அங்க திரும்ப திரும்ப சொல்றாரு, நாழிகையோ நாளையோ ஒருவரும் அறியான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியரா அங்க சொல்ல சொல்ல வர சொல்ல தெளிவா அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வரப்போகிறவராக அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவிக்கப்பட்ட தானியேல் மூலமாய் மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட்ட எல்லா ஆளுகையையும் எல்லா அதிகாரத்தையும் பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் பெற்றுக்கொள்ள போகிற அந்த மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வந்து நீண்ட ஆயுஷ்லோரிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள போகிற அந்த மனுஷகுமாரன் நான் தான் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகம் அறிய போகிற அந்த காலம் வெகு விரைவிலே வர இருக்கிறது. அந்த அந்த காலம் வர இருக்கிறது. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அத அத உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அந்த நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த யுகம், அந்த காலம் ஆரம்பிக்க போகிறது. அந்த ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே விரிவடைய போகிற அல்லது அது அது எஸ்டாப்ளிஷ் ஆகி அது பரவ போகிற காலம் சமீபித்து இருக்கிறது. அந்த காலத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அதான் அதனுடைய அர்த்தம். இதை நம்ம தவறா புரிந்து கொண்டிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இதை ஏதோ இந்த உலகத்தின் அழிவுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் இந்த ஸ்பேஸ் டைம் யூனிவர்ஸோட எண்டுக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம அற்பமாக எண்ணி எதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு டிஸ்டன்டான தூர இடத்துல இருக்கிற ஒரு அஹ், ஒரு ஒரு பிளானட்ஸ்லயே எங்கேயோ போய் வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏதோ எங்கேயோ போகிறோம் என்று சொல்லி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பரிதாபமான நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இங்கே அதை குறித்து குறிப்பிடவில்லை. நம்முடைய சீஷர்களும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் டைரக்டா அவங்களுக்கு எந்த அழிவு இந்த எருசலேம் மேல எப்படி வரப்போகுது என்பதை அவர் சொல்லல. ஆனா தானியேல் தீர்க்கதரிசியிலிருந்து குறிப்பிட்டதுனாலையும் ஏற்கனவே சரித்திரம் அப்ப தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன நாட்களை தொடர்ந்து ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் அப்படின்ற அந்த அரசன் மூலமாக அங்கே எருசலேம் ஆலயம் முதலாவது தீட்டுப்படுத்தப்பட்டதெல்லாம் நம்ம சரித்திரத்துல படிச்சிருக்கிறோம். நம்மளும் முன்னாடி நம்முடைய பைபிள் ஸ்டடிஸ்ல சொல்லி இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வைத்து அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே பிரகடனப்படுத்தப்படுவார். இல்லாவிட்டால் யூதர்களோ யூதர்கள் அல்லாத பலரும் புரிந்து கொள்வார்கள். இந்த வந்த இந்த மனுஷகுமாரனாக வந்து தன்னை அற்புதங்களை செய்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ போலி ஏமாற்றுக்காரர் அல்ல. அநேக மெஸ்ஸியாக்கள் வந்து அவங்கள விடுவிப்போம்னு சொல்லிட்டு விடுவிக்காம போனது போல அல்ல. ஆனால் இவர் விடுவிக்கிறார். இவர்கள் மூலமா தான் இந்த தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அவர் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் அதை நிறுவுகிறதற்கும் அதனால இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கும் வந்தார் என்பதை அவங்க புரிந்து கொள்வாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்லை அப்படின்றதையும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிந்து கொண்டார்கள். சோ இதை சொல்லப்படும் பொழுது ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு முழுசும் தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அது நோவாவின் நாட்கள் போல இருக்கும். இவன் லூக்கால வந்து அது லோத்தின் நாட்கள் போல இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த அந்த ஈவெண்ட் நடக்கும் பொழுது யாருமே இது இப்படி நடக்கும் என்கிற கணிப்பு அவங்களுக்கு கிடையாது. பெரும்பாலான யூதர்கள் அதை கேஷுவலா வழக்கம் போல அவங்க அடிக்கடி ரோமர்களை அல்லது அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ராஜ்யங்களை எதிர்த்து கலகம் பண்ணுகிறது வழக்கம். அதே போன்ற ஒன்று. அதற்கு முன்பாக மக்கபியர்கள் என்கிறவங்க வந்து அவங்களுக்காக ரொம்ப போராடி அவங்க வந்து அதுல ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அதனால அவங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது என்றுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசு தெளிவா சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் அந்த தானியேலிலே சொல்லப்பட்ட அந்த ஆளுகையை பெற்றுக் கொள்கிற அந்த காரியத்தை அது அதை நம்ம லிட்ரலா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய தவறு. அது ஆண்டவர் சொன்னதுல தப்போ அல்லது சீஷர்கள் மற்ற இதை எழுதின தவறோ கிடையாது. அதை நாம புரிந்து கொண்ட தவறு. பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களையும்
ஒரு யூதன் எவ்விதமாக அதை புரிந்து கொள்வார் என்கிற புரிந்து கொள்ளுதல் இல்லாமலும் நம்ம கற்றுக்கொள்கிறதுனாலே வருகிற விளைவு, அதனாலே கிறிஸ்தவத்துல உண்டான விளைவுகள் அதிகம். அதனால உண்டான விளைவுகள் என்று சொல்லும் பொழுது, அதனால கிறிஸ்தவத்திலே உண்டான பாதிப்புகள் மிக மிக அதிகம். அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம். அதற்காக தான் உங்களோடு கூட நாங்க இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். சோ அப்படி அப்படி நடக்கும் பொழுது, அந்த ஈவென்ட் நடக்கும் பொழுது, மனுஷகுமாரன் இவ்விதமாக வெளிப்படுத்தப்படுகிற அந்த காலத்திலே நீங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது 10 கன்னிகைகளை போல இருக்கும். அதாவது மணவாளனுக்காக காத்திருந்த 10 கன்னிகைகள். அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்ன நாள் முதல், அல்லது அதற்கு முன்பாக கூட ஈவன் ஏசாயா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்ன நாள் முதல் தேவன் தங்களுக்காக எப்பொழுது வருவார், தங்களுக்காக எப்பொழுது அவர் வந்து தங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பார், தங்களை எப்பவும் புதுப்பிப்பார், தங்கள் மூலமாய் தேவன் செய்ய வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அந்த அந்த காலம் எப்பொழுது வரும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்துட்டே இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு சொல்றாரு. இது ஏதோ மணவாட்டி சபை வந்து மணவாளனுக்காக காத்திருக்கிறதை குறித்து குறிப்பிடவில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, காத்து கொண்டிருந்த யூதர்கள், காத்து கொண்டிருந்த யூத தேசம் தங்களுக்காக ஒரு மெஸ்ஸியா வருவார், தங்களுக்காக தங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக, தங்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக, கடவுளுடைய ஆபிரகாமோடு கூட பணின அந்த வாக்கு தத்தத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மெஸ்ஸியாவை அவங்க எப்படி அவருடைய வருகையை அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத குறிப்பிடுகிறது. ஏன்னா அப்பொழுது பரலோகராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். அதுல புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சீஷர்கள் என்று சொல்லி அவர் விரும்பி அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க விழிப்பா இருங்க. ஒருவேளை நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க, ஆஹ் நாங்க தான் மெஸ்ஸியா, ரோமர் எதிர்த்து நம்ம கலகம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ரோமர்கள் ரோமர்கள் இந்த பாளையம் சொல்லுவோம், எருசலேமை சுற்றி பாளையம் இறங்குவார்கள் அப்படின்லாம் சொல்லி அவர் டைரக்டா சொல்லல, ஆனா இன்டைரக்டா சொல்றாரு. நீங்க அதை பார்க்கும் பொழுது இதுதான் அப்படின்றது தெரிஞ்சு கொண்டு நீங்க அங்கிருந்து ஓடி விடுங்கள். சோ அதான் அவங்க விழிப்பா இருக்க வேண்டிய விஷயம். அதுதான் அன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்களும் ஏர்லி செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸும் ஆயத்தமா இருக்க வேண்டிய காரியம் அதுதான். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ அவர் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு டெய்லி காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வர்ஷிப் பண்ணிட்டு பரிசுத்தம், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் இன்னும் பரிசுத்தம் ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 24 மணி நேரம் பைபிள் தான் வாசிப்பேன், நான் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அவர் குறிப்பிடவில்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு கூட்டத்துக்கு மேல கூட்டத்துக்கு போறாங்க. எதுக்காக? அவருடைய வருகைக்கு நாங்க ஆயத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி. சோ ஆண்டவர் அந்த அப்படின்னா நீங்க வந்து எங்கதான் போனோம் அப்படின்னா யூதேயாவில இருந்து பட்டணங்கள்ல இருந்து ஆண்டவர் அதுதான் அவங்களுக்கு எச்சரிப்பா சொல்றாரு. அவங்களுக்கு அந்த ஆயத்தத்தை தான் சொல்றாரு. நீங்க வீட்டுக்கு மாடியில இருந்தீங்கன்னா கீழே இறங்காதீங்கன்னு. ராப்சர் வரும் பொழுது எதுக்கு வீட்டுக்கு மாடியில இருக்கிறவங்க கீழே இறங்காம இருக்கணும்? அது தேவையே கிடையாது. நிறைய சரியா வேத வாக்கியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன கான்டெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ளாம ஓரிரு வசனங்களை அங்கும் இங்குமாக எடுத்து போதிக்கும் பொழுது முழு கிறிஸ்தவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். இதை குறித்து வேதத்தை வைத்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். மத்திய 24ஆம் அதிகாரத்தினுடைய கான்டெக்ட் இட் இஸ் ஸ்பெசிபிகலி ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஜெருசலம் டெம்பிள். அந்த அக்கேஷன்ல தான் இயேசு கிறிஸ்து மகிமையாக அவர் வெளிப்பட்ட சந்தர்ப்பம். அதை தொடர்ந்து அங்க ஒரு அங்க அந்த 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 டோன் எப்படி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம நல்ல சரித்திரத்துல பார்த்தோம்னா அதுல இருந்து இயேசுவை எல்லா தேசங்களிலும் அவர் அறிவிக்கப்படுகிறார், அது பறைசாற்றப்படுகிறது. ஈவன் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே உலகம் முழுசும் அவர் சொன்ன மாதிரி சுவிசேஷம் போயிடுச்சு. அன்னைக்கு தெரிந்த அந்த உலகத்துல இருந்து. அதனால போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல சொன்னேன். எனிஹவ், சோ இந்த 25ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த ஓமை வந்து இதுக்கு வந்து என்ன எது, அந்த தீவட்டி எதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றது அது மடத்தனம். ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் வந்து அப்படி ஆராய்ச்சி பண்ணி அந்த எண்ணெய் எங்க கடையில தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எங்க சபைக்கு வந்தாதான் நீங்க அந்த வருகையில எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். இது இந்த பேரபிள், திஸ் இஸ் அ பேரபிள், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பேரபிள். அதுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம அர்த்தம் கொடுக்க போனோம் அப்படின்னு சொன்னா பேரபிள் வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் மறைபொருளாக சொன்ன சில காரியங்கள். அதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் நம்ம வந்து விளக்கம் எடுக்க போனோம் அப்படின்னு சொன்னா we will be misled. நம்ம அதை பேரபிளா தான் எடுக்கணும். எதுக்கு இந்த பேரபிள் சொல்லப்பட்டது? எப்படி யூதர்கள் காத்து கொண்டிருந்த தங்களை நெடுங்காலமாய் காத்து கொண்டிருந்த அந்த
அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அல்லது வந்த பொழுது இயேசுடைய முதலாம் வருகை, அதைத் தொடர்ந்து அவருடைய பிரகடனப்படுத்துதல், ராஜாவாய் அவர் பிரகடனப்படுத்துதல் எருசலேமுடைய அழிவின் மூலமாக இது நடக்கும் பொழுது நடக்கிறத அவங்களால பார்க்க முடியல. அப்கோர்ஸ் அந்த எருசலேம் அழிவுல நிறைய பேர் அதை உணர்ந்தாங்க. இந்த இந்த நசரேயன் சொன்னது மாதிரியே நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லி அப்பதான் யூதர்கள் உணர்றாங்க. தோல்வி அடைந்து யூதர்களால் ரோமர்களால் இழுக்கப்பட்டு கொண்டு போகப்படும் பொழுதுதான் உணர்றாங்க. அப்பதான் அவங்க பாக்குறாங்க அவரை மகிமையில அவர் வந்து வர்றது. பட் அந்த பார்வை வந்து ஏதோ அவரு லிட்டரலா அவர் மேகத்து மேல வர்றதை பாக்குறது இல்ல. அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா அவருடைய அவருடைய அவங்களுடைய அவங்களுடைய அந்த நான் அதுக்குதான் மத்திய 26ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இது முதல் நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த காணுதல். அந்த காணுதல் என்ன அப்படின்னு சொன்னா நேரடியாக கண்ணை வச்சு அவங்க பார்த்தாங்க அப்படின்றத விட அண்டர்ஸ்டுட், ரியலைஸ்ட், அந்த மீனிங்ல அது சொல்லப்படுது. அதுதான் இயேசு கிறிஸ்து அங்க நியாய விசாரணைக்கு முன்னாடி நிற்கும் போதும் மத்திய 26ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அங்கே அவரத அந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி இது முதல் மனுஷகுமாரன் பிதாவினுடைய 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். அது போன வாரமே சொன்னேன். நீங்கள் இது முதல் யூ வில் see the son of man sitting at the right hand of the mighty one. சோ அதை NIV எல்லாம் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் நீங்க சரியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்றதுதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இது முதல் இதுல இருந்து இன்னைக்கு நீங்க ஞாபகம் விசாரிக்கிறீங்க, இன்னையில இருந்து நீங்க பாப்பீங்க, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனுஷகுமாரன் நான் தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். சோ அந்த 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 காணுதல் அப்படிப்பட்ட அந்த பார்வையை தான் அங்க சொல்லியிருக்கிறதே அல்லாமல் டைரக்டா ஒரு ஆகாயத்துல நம்ம இன்னைக்கு ஸ்பேஸ் மேன் மாதிரி இறங்கி வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருக்கிற அந்த வருகை குறித்து குறிப்பிடவில்லை. சரி, அப்போ இவங்களை ஆயத்தப்படுத்தணும்னு ஆண்டவர் சொன்னது காரியம் என்ன அப்படின்னா இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காஸ்பலுக்காக, இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை, இவருதான் மெசாயா, இவர் மூலமா தான் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது, இவர் மூலமா தான் ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது என்பதை நீங்க பரப்புறதுல மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா யூ வில் பி ஆல்சோ என்னது லாஸ்ட். நீங்களும் என்ன ஆகி போய்வீங்க, ஃபெயில் ஆகி போய்வீங்க, நீங்களும் தோற்று போவீர்கள் அப்படின்றதுதான் ஆண்டவர் வந்து அங்க சொல்றாரு. சோ வந்து இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த கன்னிகைகளுடைய ஓமை குறித்து எடுத்துட்டு அந்த கன்னிகை தான் சபை, அதுல 5 கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை, அந்த புத்தி உள்ள கன்னிகை நாங்க தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதம் அதை சொல்லவில்லை, மத்திய அதுக்காக இதை எழுதவில்லை. மத்திய எழுதுனது முழுக்க முழுக்க யூதர்கள் ஆண்டவருடைய வேலையை அறியாமற் போனதை குறித்து சொல்றார். சோ அவர் வரும் வேலையை அறிய மாட்டார்கள் அப்படின்றதெல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த வருகையை அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தின அந்த விஷயத்த அவங்க அதை மிஸ் பண்ணாங்க அப்படின்றதுதான் அந்த கான்டெக்ட்ல அது வருது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்ததாக இங்க எப்படி போகுது அப்படின்னு சொன்னா அந்த 14ஆம் வசனத்துல அடுத்த ஒரு ஓமைக்கு நேராக அவர் போறதை நம்ம பாக்குறோம். அது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அதையும் நம்ம பொதுவா என்ன எதுக்கு எடுப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து ஒரு நாள் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் என்பதை குறித்து எடுப்போம். அது தவறல்ல. நம்ம அதை ஒரு 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 கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம். மற்ற 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அது எப்படி, 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மற்ற 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஆஹ் அன்றியும் பரலோக ராஜ்யம் அன்றியும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனா இங்க இங்கிலீஷ்ல அகைன்னு போட்டிருக்கு. ஸோ கிரீக்ல அதுல ஓரளவுக்கு பார்க்கும்போது அதனுடைய அந்த மீனிங் அப்படிதான் வருது. திரும்பவும் அது எப்படி இருக்கும், கடவுளுடைய அந்த வெளிப்பாடு, அவர் வருகிற அந்த வேலை, இல்லாவிட்டால் அவர் தன்னை வெளிப்படுத்துகிற வேலை, வருகிறதுன்றத நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. வருகிறது அப்படின்றது இஸ் ரெவலேஷன், இஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா அது வரைக்கும் காத்துட்டே இருக்கிறாங்க, யாரப்பா இந்த நமக்கு மீட்பு தர்றவர், இந்த திட்டத்தை நிறைவேற்றுறவர் சொல்ல அந்த மேனிஃபெஸ்டேஷன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி நடக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது தன் ஆஸ்தியை வந்து ஊழியக்கார்ட்ட கொடுத்துட்டு போன ஒருத்தனுக்கு ஒப்பா இருக்கும். திரும்ப வந்து அவன் என்ன செய்வான், கணக்கு கேட்பான். அப்படின்றது மட்டும் இல்ல, அவன் உண்மையா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனை எஜமாண்டே சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அடுத்த அங்க வந்து ஒரு ஓமிய ஆண்டவர் அங்க சொல்றாரு. சோ சொல்லிட்டு அதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அவங்களுக்கு சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்ன சொன்னா டோன்ட் பி ஐடில். சோ அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி என்ன அப்படின்னு சொன்னா இந்த பெரிய ஒரு பொக்கிஷத்தை நான் உங்க கையில கொடுத்துட்டு போறேன். என்னது அந்த பொக்கிஷம்? ஆபிரகாம் முதல் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக
செயல்பட்டு கொண்டு வந்திருந்த அந்த செயல்பாட்டினுடைய தொடர்ச்சி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நேரம் பைபிள பழைய ஏற்பாட்டோட கண்டினியூட்டி இல்லாம பாக்குறதுனாலதான் நம்முடைய பிரச்சனையே. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்த தூர தேசத்துக்கு பிரயாணமா போன அஹ், அந்த எஜமான், இல்லையா, தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போன அந்த எஜமான் யாரு? அந்த எஜமான் யாரு? அதுதான் அந்த தேவன். அவங்க அவங்க யாவே யெகோவா. அவர் வந்து இவங்க காத்திருக்கிறாங்க. எப்போ மகிமே இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு? எப்போ போச்சுது? அந்த முதலாவது அவங்க சிறையிருப்பு கொண்டு போகப்பட்டாங்க, இல்லையா? இஸ்ரவேலர்கள் அசீரியாவுக்கும், யூதர்கள் வந்து பாபிலோனுக்கும் சிறையிருப்பு கொண்டு அப்போவே ஆண்டோடைய மகிமை அவங்கள விட்டு போயிடுச்சு. சோ அந்த மகிமை எப்போ திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. சோ இத அந்த கான்டெக்ட்ல கொஞ்சம் அப்படி பிராடா தான் பார்க்கணும். நம்ம நேரோவா ரொம்ப பழைய ஏற்பாட்டினுடைய பேக்ரவுண்ட் இல்லாம சும்மா அதை ஒரு என்ன சொல்ற ஒரு கதையா எடுத்து பார்க்க கூட பரபிள் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த புதையல்களை, மறைப்பொருட்களை அவங்களுக்கு விளக்குறதுக்காக, அவங்களுக்கு அஹ், அவங்கள விசுவாசிக்கிறவங்க, ஏற்றுக்கொள்றவங்க புரிந்து கொள்றதுக்காக. மற்றவங்களுக்கு அது புரியாது. சீஷர்களுக்கு தான் இது புரிஞ்சிச்சு, மத்தவருக்கு தான் இது புரிஞ்சிச்சு. அதனாலதான் அவர் எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு, முதல் தலைமுறையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு. சோ அது எதை மீன் பண்ணுது? தூர தேசத்துக்கு அவர் பிரயாணமா போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பல நாட்களா அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க, எப்ப ஆண்டவர் நம்மகிட்ட வருவாரு, எப்ப திரும்பவும் நம்மளை சந்திப்பாரு. அதான் அவருடைய சந்திக்கும் காலங்களே அவங்க காத்திருந்தாங்க. நீங்க நல்ல வசனங்களை வாசிச்சீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். தேவன் நம்மை சந்திக்கும் காலம் எப்போ வரும்? சகரியா காத்திருக்கிறாரு, யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார். சோ எப்படா காடோட விசிட்டேஷன் எப்போ வரும்னு காத்திருக்காங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, பழைய ஏற்பாடு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சோ தட் இஸ் நாட் அபவுட் த செகண்ட் கம்மிங். இட் இஸ் அபவுட் த கம்மிங் ஆஃப் காட் டு ரெஸ்டோர் அண்ட் ரிடீம் தி எர்த். ஸோ விழுந்து போன பூமியை திரும்ப உருவாக்குறதுக்காக தேவன் எப்போ வருவாரு, அதை நம்மளை கொண்டு தானே செய்வாருன்னு இஸ்ரேல் நம்பி இருக்கிறாங்க. ஸோ நம்மளை கொண்டு எப்ப செய்வார் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. இதுதான் அவர் சொல்றாரு. அது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அவங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவேளை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? வருவாரு, அவங்க ஆளுகை செய்யறவங்கள அடிச்சு கவிழ்ப்பாரு, நம்ம கையில ராஜ்யத்தை கொடுப்பாரு. இதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஆண்டவர் சொல்ற நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அது எப்படி இருக்கும்? அது வந்து கணக்கு கேட்கிற எஜமான போல இருக்கும். சோ யாரு அந்த எஜமான்? திரும்பி வருகிறார் கடவுள். அவர் வந்து ஹாவ் யூ பீன் ஃபெய்த்ஃபுல், அதான் அவர் கேட்க போறாரு. இது வந்து இது பர்டிகுலரா அவங்கள வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, முதல் நூற்றாண்டில இருந்த சீஷர்களையும் கிறிஸ்தவர்களையும், மத்த இதை எழுதும் போது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எழுதுறாரு, அது எருசலேமுடைய அழிவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுச்சு ஸ்பெசிபிக்கா. ஆனா அது அதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஃபார் ஆல். ஸ்பெசிபிக்கா அது அது பர்டிகுலர்லி அது ரிலவென்ட் டு தேர் சிச்சுவேஷன் தான். யூதர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் யாருக்கு மட்டும் தான் அது தெரியுது? இந்த தன்னுடைய தான் பெற்றுக்கொண்ட தாளந்தை புதைக்காம அதை போய் விற்று போடுகிற ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் எப்படி இருப்பானோ அப்படி இந்த சீஷல் இருந்தால் என்ன எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 30-40 இயர்ஸ் முன்மையில நான் போன வாரமே சொன்னேன், கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு AD 70 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, AD 66 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. என்ன தோணி இருக்கும்? எல்லாரும் பார்த்து அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பாங்க. சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? இதான் மெஸ்ஸியான்னு சொன்னாங்க. அந்த மெஸ்ஸியா வந்து ஆலயத்தை அழிப்பாருன்னு சொன்னாங்க. நத்திங் ஹேப்பன். 30 இயர்ஸ்ன்றது நமக்கு இன்னைக்கு ஒருவேளை இப்ப நடந்து முடிஞ்சு நம்ம 1000 வருஷம் 2000 வருஷம் கழிச்சு வாழ்றதுனால நமக்கு அது வந்து பெருசா தோணாது. பட் 30 இயர்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னையில இருந்து யோசிச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நடக்கும்னு சொல்லுவது, இவதான் மெஸ்ஸியான்னு டிக்ளேர் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஆக்டிவா ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருக்காங்க இயேசுதான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் சொன்ன அந்த விஷயம், அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அவர் நடக்கும் என்று சொன்ன அந்த முன்னறிவிப்பு நடக்கல அப்படின்னும் பொழுது என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஆஹ் இவங்களுக்கு வந்து எல்லாரும் அவங்கள பார்த்து கிட்ட அடிச்சிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன என்ன நடந்துச்சு, ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி. அதான் பேதுருல கூட அவர் சொல்லுவாரு, அவர் வருவார் என்று சொல்லுகிறபடி, அவர் வந்து அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று அநேகர் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பேதுருல கூட நம்ம பார்ப்போம். சோ அந்த வருவார் அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம நேரம் எங்க கொண்டு போயிரும் அப்படின்னு சொன்னா,
ஒன்ல ராப்சருக்கு இல்லாட்ட செகண்ட் கம்மிங் கொண்டு போயிடுவோம். நமக்கு தெரிஞ்ச, நமக்கு மைண்ட்ல நம்மள டியூன் பண்ணி வச்சிருக்கிற ஒரே விஷயம் இப்போ கிறிஸ்டியானிட்டியில என்ன அப்படின்னு சொன்னா, கம்மிங், செகண்ட் கம்மிங் அல்லது வருகனாலே செகண்ட் கம்மிங் தான். பட் நோ, Jews were expecting for his coming. அந்த வருகை யாருக்குதான் அது புரியும் அப்படின்னா, யாருக்குதான் ஆக்டிவா அந்த பீரியட்ல, அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல, ஈவன் சரித்திரம் முழுசும் கூட சொல்லலாம், யார் யாரெல்லாம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புல, என்ன பொறுப்பு அது? தேவனுடைய அந்த பூமியை புதிதாக்குகிற திட்டத்திலே இணைந்து பணியாற்றுகிற பொறுப்பு. So that is the responsibility that has been given to them. என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? ஆண்டவர் என்ன பொறுப்புக்காக அழைக்கிறாரு? இஸ்ரவேலை மட்டும் தெரிஞ்சு கொண்டிருந்தாரு. இப்போ எல்லா தேசங்களையும் அதற்காக அவர் அழைக்கிறார். அதுல அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகிற அந்த அழைப்பு. அதான் அவன் சொல்றான், நான் வந்து புதைச்சு வச்சேன் தாளந்த அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கோவப்படுறதா அங்க சொல்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ பேரபிள். அதை நம்ம ஓவரா ரிலேட் பண்ணக்கூடாது. தாளந்துனா ஆத்துமா, இல்லாட்டி வந்து அஞ்சு அஞ்சு ஆத்துமானா 10 ஆத்துமா சம்பாதிச்சது, இப்படி எல்லாம் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பைபிள்ல தாளந்துக்கு ஆத்துமான்னு சொல்லி எங்கேயுமே ரிலேட் பண்ணல. எங்கேயாவது இருந்துச்சுன்னா வசனம் எடுத்துன்னு காமிங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். ஸோ பைபிள்ல சொல்லப்படாத விஷயங்களை நம்மளா என்ன பண்ணக்கூடாது, உருவாக்க கூடாது. இன்ஸ்டன்ட் பைபிளோட கான்டெக்ட் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய பின்னணி என்ன, என்ன என்ன கண்ணோட்டத்துல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, பைபிளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். தேவன் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறா அதை செய்யவும் மாட்டோம். ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து இப்படி இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, விளக்கங்களை கொடுத்ததுனாலதான், இஷ்டம் போல விளக்கங்களை கொடுக்கிறது. அப்படி கொடுத்ததுனாலதான் தான் என்ன செய்ய வேண்டும். அதனால நான் திரும்ப திரும்ப இதை பேசிட்டே இருக்கோம். இதை நம்ம பேசுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது கிறிஸ்தவம் அந்த தான் முடமாகி இருக்கிற அந்த முடத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் அப்படின்றதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விருப்பம். ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்றோம், தாளந்து வந்து ஆத்துமான்னு ரிலேட் பண்ணிடுறோம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நான் ஆத்துமா ஆதாயம் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம லைஃப அப்கோர்ஸ் ஆத்துமா ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் வந்து சேர வேண்டியது அவசியம். ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் souls, it is the whole nations. You want to redeem the whole earth. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது அது அவர் எஜுகேஷனுக்கு அவர் ஆண்டவரா இருக்க விரும்புகிறார், அவர் எக்கனாமிக்ஸுக்கு ஆண்டவரா இருக்க விரும்புறாரு, கவர்னன்ஸுக்கு ஆண்டவரா இருக்க விரும்புறாரு. ஹீஸ் அத சொல்ல போனா ஆப்ரஹாம் குயிப்பர் அப்படின்ற அந்த பிரைம் மினிஸ்டர், அவரோட வார்த்தையில சொல்ல போனா, கிறிஸ்து ஆண்டவராய் இராத ஒரு இன்ச்சு இடம் கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதான் என்னோட நெதர்லாண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். கிரைஸ்ட் ஷுட் பி லார்ட் ஆஃப் எவ்ரிதிங். இததான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. அதுதான் ஒரு சீஷர்கிட்ட கொடுத்துட்டு போன பெரிய சொத்து, தாளந்து. என்ன தாளந்து அது? ஸ்ப்ரெட் திஸ் நியூஸ் தட் ஐ அம் த லார்ட். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, போதியுங்கள் தேசங்களுக்கு. டீச் ஆல் நேஷன்ஸ். நீங்க நம்ம என்ன பண்றோம், 5 தாளந்துக்கு 5 ஆத்துமாவை மட்டும் ஆதாயப்படுத்திட்டு நேஷன்ஸையும் சமுதாயங்களையும் கலாச்சாரத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது செஞ்சிட மாட்டாரான்னு முழு ஜபமும் பாதி இரவு ஜபமும் நடத்திட்டு இருக்கோம், உபவாச ஜபமும் நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிருக்கணும், தேசத்துக்கு போதிச்சிருக்கணும். We should have taught the nations. எப்படி? through education. நம்ம டீச் பண்ணிருக்கணும். இன்னைக்கு யாருக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் கூட்டம் நடத்துறதா, ஜபம் நடத்துறதா, பிரசங்கம் பண்றதா, வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். கிறிஸ்டியன்ஸ் ஆர் பாட்டு பாடுறதா, வர்ஷிப் நடத்துறதா, வெரி இன்ட்ரெஸ்டட். அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு போகிற டீச்சிங்க கொடுக்கணுமா, இன்ட்ரெஸ்டடே இல்லை. பட் எப்படி தேசங்கள் மாறிச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு பார்த்தேன். ஒரு காலத்துல அமெரிக்கால ஒரு பையன் ஹை ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆகி வெளியே, ஹை ஸ்கூல்ல கிராஜுவேட் தான் சொல்லுவாங்க அவங்க, அந்த ஹை ஸ்கூல் முடிச்சு வெளியே வரும்போது கொடுக்கும்போது முதல்ல என்ன கொடுப்பாங்க தெரியுமா, பைபிள் பிரசன்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்ல, பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல. ஸோ தட் வாஸ் என்னது, that was what made என்னது அமெரிக்கா கிரேட். அன்னைக்கு
இன்னைக்கு அதுக்கப்புறம் தள்ளி விட்டாங்க. 1950s வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். 1900 கிட்டத்தட்ட 50கள் வரைக்கும், 1950க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பையன் ஸ்கூல்ல பாஸ் ஆகுறான்னா அவனுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? A new Bible will be presented to you. எதுக்காக? நீ இதுபடி நட. ஏன்னா பைபிள் இஸ் த சோர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. தாளந்து என்னது? இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஆண்டவருடைய அந்த டோரா, கட்டளைகள், பிரமாணங்கள், இந்த தேவன், இத இதுதான் அந்த தாளந்து. அதை நீ சும்மா வச்சிட்டு இருக்காத. அப்படி இல்லைன்னா அவர் வரும் பொழுது நீ என்ன பண்ணுவார்? வெட்கப்பட்டு போவாய் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். துரதிருஷ்டவசமாக அதை நம்ம அங்கேயும் இங்கேயும் குழப்பி அந்த யூத கான்டெக்ட் நம்ம எடுத்து விட்டதுனால இன்னைக்கு நம்ம வேற என்னதாமோ பேசி கிறிஸ்தவத்தை புத்திசாலித்தனமாக ஓரத்திற்கும் வேண்டாத காரியங்களுக்கும் நேராக நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நான் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது என்ன வருது அப்படின்னு சொன்னா, 31ஆம் வசனத்துல இருந்து அடுத்த ஒரு முக்கியமான காரியம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, 31ஆம் வசனத்துல திரும்ப அது அந்தியும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அது மட்டுமல்லாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அகைன் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அங்க சொல்ல போறாரு. இவ்வளவு நேரமும் யூதர்களுக்கு ஸ்பெசிபிக்கா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 32ஆம் வசனத்தை பாருங்களா. நவ் ஹி அட்ரஸஸ் தி நேஷன்ஸ். 32ஆம் வசனம் சகல ஜனங்களும் போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஆல் தி நேஷன்ஸ். சோ இப்ப ஆண்டவர் எதை ப்ரொஜெக்ட் பண்றாருங்க அப்படின்னு சொன்னா, அந்த வருகையோடு சேர்த்து. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத நான் சொன்னேன். இந்த வருகன்றத ஒரு அக்கரன்ஸா நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்டியானிட்டியோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மைண்ட் இன்னைக்கு என்ன எப்படி டியூன் ஆயிருக்குன்னா, வருகனா அவரு ஸ்பேஸ்மேன் மாதிரி வரக்கூடிய அந்த ஈவெண்ட் தான். ஸ்பேஸ்மேன் மாதிரி வானத்துல மேகத்துல அப்படியே பறந்து வருவார், நம்ம எல்லாம் பார்ப்போம் அப்படின்ற அந்த ஈவெண்ட் தான். பட் இட் இஸ் நாட், பைபிள் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் தட் ஈவெண்ட். அது குறித்து பேசுது. ஆனால் அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும். பட் ஒண்ணு மட்டும் தெரியும், அன்னைக்கு பூமி கத்திரை அறிகிற ஆயுதம் நிரம்பி இருக்கும். அன்னைக்கு பூமி பரலோகம் பூமிக்கு இறங்கி வந்திருக்கும், பரலோகம் பூமியும் ஒன்றாக்கப்பட்டிருக்கும். இவ்வளவுதான் நமக்கு ஆண்டோடைய ஃபைனல் கம்மிங் அல்லது அவருடைய நிறைவான அந்த வருகை குறித்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிற அல்லது நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிற போதிக்கப்படுகிற நம்ம மைண்ட்ல பிக்சரா காமிக்கப்படுகிற லெஃப்ட் பிஹைண்ட், அப்புறம் இந்த லாஸ்ட் பிளானட், இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்னால நம்ம இழந்து போனவைகள் அதிகம், நம்ம தவறாய் புரிந்து கொண்டவைகள் அதிகம். சரி, இப்போ அடுத்து அவர் என்ன கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, சோ அதை தொடர்ந்து ஆண்டவர் அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இது ஃபார் ஆல் த நேஷன்ஸ், எல்லா தேசங்களுக்கும் அவர் தான் நியாயாதிபதி, நீதிபதி. அதான் அங்க அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாரு. இப்ப இந்த மனுஷகுமாரன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இது அகைன் தானியலோட அதே என்ன சொல்றது, தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே தானியேல் பார்த்த தரிசனத்தினுடைய விளக்கம் தான். தானியேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனை தான், தானியேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை தான் இங்க டிஸ்கிரிப்ஷன் தான். அப்படி அவரு எல்லா, ஏன்னா அங்க அதான பாக்குறோம் இல்லையா, ஆல் நேஷன்ஸ் வில் பி கேதர்டுன்னு சொல்லி இருக்குது. அங்க என்ன சொல்லி இருக்கிறது, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம், அவர் மனுஷகுமாரன் அவருடைய அந்த ஆளுகையையும் அந்த மகிமையும் அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆளுகையையும் அந்த மகிமையும் அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை அதை எப்படி பெற்றுக்கொள்வார்? எல்லா தேசங்களுக்கும் மேலாக அவருடைய ஆளுகை இருக்கும் இல்லையா. 7ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆல் நேஷன்ஸ், எல்லா லாங்குவேஜ் பீப்புளும், சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ இது அகைன் தட் சேம் பிக்சர் தான் இங்க வருது. அங்க நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ஏசு கிறிஸ்து எதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாருன்னா, அப்பா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தேவன் வருவார், அந்த யெகோவா நம்மளுக்கு மீட்ப தருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது அது நான் தான். ஏன்னா இப்ப சன் ஆஃப் மேன் என்ன பண்றாரு, பிதாவின் மகிமை பொருந்தினவராய், பரலோகத்தின் மகிமை பொருந்தினவராய் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். சோ ஹி இஸ் சிட்டிங் ஆன் த த்ரோன். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அப்படி வீற்றிருக்கும் பொழுது நாட் ஒன்லி ஜூஸ், யூதர்களுக்கு மட்டும் ராஜாவா இல்ல, யூதர்களுக்கு மட்டும் நியாயம் தீர்ப்பு செய்கிறவரா இல்ல, அவர் எல்லா தேசங்களுக்கும் நியாயம் தீர்ப்பு செய்கிறவராய் அவர் வருவார், வந்திருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறாரு. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இல்லாவிட்டால் இது அகைன் ஃபைனலா அவர் வரும் பொழுதும் இட் வில் கண்டினியூ அப்படின்றதையும் நம்ம அங்க எடுத்துக்கலாம். அப்படி நடக்கும் பொழுது
வீற்றிருப்பார். அது எதை வீற்றிருப்பார் அப்படின்றது ஏதோ நம்ம இன்னைக்கு அதை ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட ஒரு சீன் அப்படின்றது தோணும். அது ஒரு சீன் இல்ல, இது ஒரு காட்சி, நடக்க போகிற ஒரு காட்சியை விட திஸ் இஸ் வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ. அவருடைய ரோல் என்ன, இயேசு கிறிஸ்துவோட ரோல் இனிமே என்னென்ன? அவர்தான் அதிபதி, அவர்தான் நீதிபதி, அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் ஜட்ஜா இருக்க போறாரு. எல்லாரையும் அவர்தான் ஜட்ஜ் பண்ண போறாரு, எல்லா நேஷன்ஸையும். அப்படி அவர் ஜட்ஜ் பண்ணும் பொழுது அது ஒரு சிங்கிள் ஈவெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா இருக்கலாம், அது ஃபைனலா எல்லாத்துடைய அந்த கன்சியூமேஷன் சொல்றோம் இல்லையா, அதாவது பரலோகமும் பூமியும் இணைக்கப்படுகிற அந்த பீரியட்லயா இருக்கலாம். அது என்ன, அவர் மகிமையிலே இருக்கிற அந்த நேரத்துல இங்க சொல்லப்படுற போக்கஸ் என்ன தெரியுமா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மத்திய 26ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல, வலது பக்கத்துல இடது பக்கத்துல ரெண்டு குரூப்பா பிரிக்கிறத, இங்க யார பிரிக்கிறாரு? எல்லா தேசங்களையும் பிரிக்கிறாரு. அது முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல் நேஷன்ஸ். ஸோ ஹீஸ் த ஜட்ஜ் ஃபார் ஆல் நேஷன்ஸ். அடுத்தது அவங்களை பிரிக்கிறது மட்டும் அல்ல, பிரிச்சுட்டு அவங்களுக்கு இவர் கொடுக்கறது அவர் சொல்ற வர்ற விஷயம் அதுதான். யூதர்கள் எப்படிப்பட்ட மனுஷகுமார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? தங்களை மட்டும் உயர்த்துகிற, மற்றவர்கள் எல்லாருக்கும் தங்களை ஆசீர்வாதமா மாற்ற போறாருன்றது அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் தங்களை மேன்மையான இடத்துல வைக்கிற ஒரு மெஸ்ஸியாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த மெஸ்ஸியா யாருன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு காமிக்கிறாரு அப்படின்னா அதுதான் இதை சொல்றாரு. எது காமிக்கிறாரு, எப்படி காமிக்கிறாரு? எல்லா தேசங்களையும் நியாயம் தீர்க்க போகிறவர். எப்படி நியாயம் தீர்க்க போகிறவர்? ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாரு. எதை வச்சு பிரிக்கிறாரு? ரொம்ப அருமையா அழகா அங்க எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் யாருமே இதை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன் பிரசங்கம் பண்ண மாட்டாங்கன்னா அது அவங்கள பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்கும். வருகைக்கு ஆயத்தத்துல இதை யாருமே சொல்லவே மாட்டாங்க. பரிசுத்தமாரின்னு சொல்லுவாங்க, கூட்டத்துக்கு வந்துருன்னு சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசு, அபிஷேகம் பெறுன்னு சொல்லுவாங்க, ஊழியத்துல ஈடுபடுன்னு சொல்லுவாங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பட் இதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னு நமக்கு தெரியல. இங்க என்ன சொல்லி இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிறியாரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சி, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிற ஷாக், சர்ப்ரைசிங் ஷாக். நமக்கும் அதுதான் அவர் தர்றதுக்கு விரும்புறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நேஷன்ஸை நானா ஜட்ஜ் பண்ண போறேன், நானே ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறேன். ஆனா அந்த நாளிலே அல்லது அந்த பீரியட்ல அல்லது அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்கா இருக்கும். நம்ம நினைப்போம் சர்ச்ல பாஸ்டரா இருந்தவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்று கடவுளுடைய நித்திய ராஜ்யத்துல பங்கு பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது? அவங்களுக்கே டவுட். ஆண்டவரே, நாங்க எப்போ அப்படி செஞ்சோம்? உங்களை நாங்க எப்ப காவல் இருந்தவரா பார்த்தோம்? எப்ப நாங்க உங்களை வியாதி உள்ளவரா பார்த்தோம்? எப்ப நாங்க உங்களை வஸ்திரம் இல்லாதவரா பார்த்தோம்? எப்ப உங்களை தாகம் உடையவரா பார்த்தோம்? மிகவும் சிறியவராகி நீங்க இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியவர்கள் யார் தெரியுமா? முதலாவது ரெண்டு பேர்த்தம் இருக்கு. ஒண்ணு, அவருடைய டிசைபிள்ஸாக சீஷர்களை ஏற்றுக்கொண்ட புற இனத்தார். ஏன்னா அவங்க போன இடத்துல எல்லாம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா உபத்திரம் வந்துச்சு, காவல்ல வைக்கப்பட்டாங்க, வஸ்திரம் இல்லாம இருந்தாங்க. அவங்கள அந்த சூழ்நிலையில ஏற்றுக்கொண்ட யாரு? நேஷன்ஸ். ரெண்டாவது இது யாரை மீட் பண்ணுன்றது நமக்கே தெரியும். அது அது யாரெல்லாம் தேவையில இருக்கிறாங்களோ. ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த டோன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதான் நீதிபதிகள், இயேசு கிறிஸ்துவுக்கு அதெல்லாம் தெரியும், யூதர்களுக்கு அது தெரியும். ஏழைக்கு கொடுக்கிறவன் யாருக்கு கொடுக்கலையா? இறங்குறவன். ஏழை கொடுக்கலன்னு நீதிமொழிகள்ல ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கொடுக்குறான்னு போட்டு கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதே டோனு தான் ஆண்டவருக்கு யூஸ் பண்றாரு. இப்ப நீ அவனுக்கு செஞ்சியா, அது எனக்கு செஞ்சாப்பா. நீ அவனுக்கு செய்யலையா, நீ எனக்கு செய்யல. ஆனா செய்யாதவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தண்டனை அங்க பயங்கரமா இருக்கு. நரகம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டார்ச்சர் பண்ற ஒரு பிக்சர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்தின் கடைசி அந்த பூமியும் பரலோகம் இணைக்கப்படுகிற அந்த தருணத்திலே இந்த உலகத்துல அதுக்காக எல்லாருக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்க, அடுத்தவன அழி, கொல்லு, சம்பாதி, எவ்வளவு நாள என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்க. ஆண்டவர் உன்னைய அந்த நித்திய வாழ்வுல சேர்த்துக்கிடுவாரு. உன்னை உயிர்த்தெழுதல் பண்ணி வச்சு உனக்கு அப்பவும் உனக்கு நல்ல ஏன்னா தட் இஸ் அவர் பிலீஃப். அது நம்ம நம்பிக்கை, அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. ஒன் டே
மரித்தவர் உயிரோடு எழும்புவார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தது போல. அண்ட் த எர்த் கம்ப்ளீட்லி ரினியூ ஆகிற ஒரு நாள் வருது அப்படின்றது நம்ம எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அப்ப எல்லாருக்கும் எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்றது கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சம் வில் பி, சம்மா மெனியா நமக்கு தெரியாது. யார மாதிரி இருப்பாங்க? அவருடைய இடது பக்கத்தில் இருந்தவர்களை போல ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்பை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்புல இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டா, 45ஆம் வசனத்துல, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். இங்க ரட்சிப்பை பத்தி சொல்லல, ஞானஸ்நானத்தை பத்தி சொல்லல, பரிசுத்தான விஷயத்தை பத்தி சொல்லல, இன்னைக்கு பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ற எதை பத்தியுமே இங்க சொல்லல. சர்ப்ரைசிங்கா இருக்கும் நமக்கு. யாரும் பேச மாட்டாங்க. நரகத்துக்கு போற செய்தி இல்ல, நரகத்தை பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா? அதுல இதை யாரா பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பேச மாட்டாங்க. பாதியே மனம் திரும்புன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுல மனம் திரும்பணும்? வஸ்திரம் இல்லாதவங்க நான் வஸ்திரம் கொடுக்கலையே மனம் திரும்புன்னு சொல்லியிருக்கணும். இங்க ரட்சிப்பை பத்தி, அபிஷேகத்தை பத்தி, ஞானஸ்நானம் எடுக்கிறத பத்தி, முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுமா, தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கணுமா, 2வது ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அதெல்லாம் பத்தி இங்க சொல்லல. இங்க என்ன சொல்லி இருக்குது? ஒரே ஒரு கண்டிஷன், வஸ்திரம் இல்லாத ஒருத்தன் கொடுத்தியா கொடுக்கலையா. சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பைபிளை புரிந்து கொள்வதை குறித்து, எச்சரிக்கையா இருக்கணும் இன்னைக்குள்ள பிரசங்கிகளை குறித்து, போதகர்களை குறித்து. சோ தேவன் எதிர்பார்க்கிறது ஏர்லி கிறிஸ்டியன்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் தான். அன்னைக்கு இருந்த ரோமா ஆளுகையில வீக்கா இருக்கிறவங்கள, புவரா இருக்கிறவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்க. அவங்க யாரு? சபிக்கப்பட்டவங்க. சோ கண்டுக்க மாட்டாங்க. ரோமன் நிறைய ரோட்ஸ் பில்ட் பண்ணாங்க, நல்ல சிவிலைஸ்டா இருந்தாங்க. ஆனா அது யாருக்கு தெரியுமா? ஃபார் த பவர்ஃபுல், பவர்ஃபுல், நாட் ஃபார் தி வீக். ஆனா இந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மெஸ்ஸியாவை பின்பற்றுகிறவங்க அந்த 30 ஆண்டுகள்லயுமே, ஈவன் அந்த ஃபர்ஸ்ட், நான் சொல்றேன் இல்லையா இந்த கான்டெக்ட், அவங்க அந்த முதல் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நியாய தீர்ப்புக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலயுமே அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? they went after the poor, they went after the sick. வியாதியா இருந்தவங்களை நோக்கி போனாங்க. இன்னைக்கு வியாதியா இருக்கிறது சாபம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பட் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, வியாதியா இருக்க வந்து என்னை பார்க்க வந்திருக்கேன்னு இயேசு சொல்றாராம். ஸோ கேரிங் ஃபார் த புவர், கேரிங் ஃபார் த சிக். அதனாலதான் கிறிஸ்தவத்தாலதான், பைபிளாலதான், கிறிஸ்தவ ஐடியாவாலதான் என்ன உண்டு பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா மெடிக்கல் மிஷின்ஸை உண்டு பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து பரிதாபமான நிலைமையில இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களை என்டர்டைன் பண்றோம் அப்படின்ற பேர்ல சம்பாதிக்கிறாங்க. பட் எத்தனை மிஷின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக செலவு பண்ணுவாங்க? எத்தனை எத்தனை ஐடாஸ் கடர் உண்டு பண்ணின 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்டு பண்ணின அந்த சிஎம்சி வெள்ளூரை தவிர அடுத்த 100 வருஷத்துல இத்தனை கிறிஸ்தவம் வளர்ந்துட்டு நம்ம பேசுறோம் இல்லையா? எழுப்புதல் வந்துருச்சுன்னு பேசுறோம். எத்தனை புவருக்கு சர்வ் பண்ற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்மளால உருவாக்க முடிஞ்சிச்சு. விஷயம் வந்துட்டு, அந்நிய பாஷை வந்துட்டு, ஊழியம் வந்துட்டு, பயங்கர ரிவைவல் வந்துட்டு, பரலோகத்துக்கு எல்லாரும் ரெடியாகி பறந்து போறது ரெடியா இருக்கிறாங்க. பட் இன்னைக்கும் புவர் இருக்கிறாங்க. the sick and the poor, the dying. ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு அளவுக்கு இருந்துச்சோ இல்லையோ, ஈவன் பெரிய பிளேக் வரும் பொழுது கூட அந்த கிறிஸ்டியன்ஸோட இது என்ன அப்படின்னு சொன்னா, ஈவன் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் யாரை மீன் பண்றோம் அப்படின்னா, ரோமன் கேத்தலிசம் சர்ச்ல உள்ள அந்த ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், பிளேக் நடந்துட்டு இருக்கும், கூட்டம் கூட்டமா கொள்ளையில மக்கள் கொள்ளைனால செத்துட்டு இருப்பாங்க. இவங்க அவங்களுக்காக ஜோம் பண்றது, அவங்கள புதைக்கிறது, அவங்களுக்காக கேர் பண்றது, தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து செயல்பட்டு இருப்பாங்களாம். எப்படி இவங்களுக்கு இந்த ஸ்பிரிட் வந்துச்சு? எப்படி இவங்க கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம்? யூதர்கள்ட்ட கூட இப்படி கிடையாது. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், அதை யாருக்கு செய்தீங்க? எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்லுவார். அருமையானவர்களே, வருகை அப்படின்னு சொல்லி, வருகைக்கு ஆயத்தோன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்திலிருந்து வெளியே வரணும் நம்ம. he is going to come. எப்ப அதுக்கு எதுக்கு வருவார் தெரியுமா? இந்த பூமியை அவர் மகிமையினால் நிரப்புறதுக்கு, அந்த பூமியை அவருடைய ராஜ்யத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவர் வருவாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்படி பண்ணா வருகையில போமா, இப்படி பண்ணா ஒரு ஒரு டென்ஷனும் தேவையில்லை, ஒரு பதட்டமும் தேவையில்லை. எப்ப இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் வரும், சாரி இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கு எப்ப யுத்தம் வரும், எப்ப அமெரிக்கா அங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிலாம் காத்திருக்கணும். அவர் எதை யாராவது பிரசங்கம் பண்ணுவாரு, அவர் வர போறாரு, இவர் வர போறாரு அப்படின்ட்டு, அதை போய் கேட்கணும்.
கேட்டாதான் வருகைக்கு ஆயத்தப்படுவீங்கன்றதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக இதை செஞ்சீங்கன்னா a great revolution will come. படிக்க முடியலையா? படிக்கிறது ஹெல்ப் பண்ணுங்க. வாட் எவர் எதுலலாம் குறை உள்ளவர்கள்லாம் இந்த சமுதாயம் இருக்குதோ, யூ கோ இன் டு தட். அரசாங்கம் அதை செய்யாது. அரசாங்கம் ஏமாற்ற தான் செய்யும், சுரண்ட தான் செய்யும். கிறிஸ்டியன்ஸ் ஷுட் டூ தட். இதுல இல்ல இல்ல நாங்க இனி ஈடுபடுறோம் பிரதர். ஆமா, நாங்க ஒரு ஒரு பாங்க எங்க எங்க மினிஸ்ட்ரியில வர்ற காணிக்கையில ஒரு பாட்டை கொண்டு வைக்கிறோம். ஒரு பாட்டு இல்ல, ஆண்டர் சொல்லப்பட்ட 100% இங்க தான் வைக்கணும். 100% மினிஸ்ட்ரி அப்படின்றது வந்து என்னவா இருக்கணும்? டு சர்வ் அதர்ஸ். சரியா நம்ம வேதத்தை புரிந்து கொள்வோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சோ கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புற விஷயம் இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு ஆயத்தம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு என்ன, மத்திய 24 அதிகாரத்தின் அடிப்படையில வருகைக்கு ஆயத்தப்படணும்னு நான் என்ன செய்யணும்? 24 அதிகாரம் 16 வசனத்துல இருக்குது. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள். அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாரும் யூதேயாவுக்கு போயிருங்க, வருகைக்கு ஆயத்தப்படுறவங்க எல்லாம். அவர் வரும்பொழுது மலைக்கு ஓடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆயத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் 25ஆம் அதிகாரம், விழித்திருங்கள், அவர் இன்ன ஜாமத்தில் நீங்கள் அறியாதிருக்க அப்படின்னா விழித்திருங்கள். 25ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். சோ இதுக்காகவே நைட்டு முழிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அந்த ஆயத்தோட நீங்க என்ன பண்ணுங்க? நைட் ஃபுல்லா எல்லாரும் லைட் அணைச்சிட்டு தூங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அப்போ தீவட்டி இப்ப லைட்டா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டாம் வருகை ஆயத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ஆயத்தம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே நமக்கு பொருந்தாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? there is no special preparation either. நீ கிறிஸ்டியனா, நீ தேவனுடைய பிரஜை என்பதை உணர்ந்து, நீ தேவனுடைய ஸ்தானாதிபதி என்பதை உணர்ந்து, நீ வந்து கடவுளால பெரிய ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டவன். என்ன பணி? அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை புதிதாக்குகிற பணிக்கு, தேசங்களை ஆசீர்வதிக்கிற பணிக்கு, தேசத்திற்கு தலைவர்களை கொடுக்கிற பணிக்கு, தேசத்துல இருக்கிற கவர்னன்ஸ், தேசத்துல இருக்கிற எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் தேவனுடைய பைபிளுடைய பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில, வேத பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில எஸ்டாப்ளிஷ் பண்ற தலைவர்களை அல்லது உருவாக்குகிற ஒரு பணியை தான் கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்கு. அதான் தாளந்து. அதை நீ செய், அதை நீ செய். இதுக்குன்னு ஸ்பெஷலா நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ டூ தட், அப்கோர்ஸ் பைபிள் ரீடிங் தேவை. எதுக்கு? இதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்கு. பைபிள் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுக்காக நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திருக்கிறது. நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போறோம்? இதுக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. நமக்கு கம்ஃபர்ட் தேவைதான், ஆலோசனை தேவைதான், ஆறுதல் தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக அநேகரை ஆறுதல் படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். உலகம் துயரத்துல இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பணி என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்களை கம்ஃபர்ட் பண்ணணும். ஏன்னா பரிசுத்தாவினர் நம்மோடு கூட இருக்கிறார், கம்ஃபர்ட்டர். அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போறோம். ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு நிரம்புறோம்? பரிசுத்தாவினர் எதுக்கு நிரப்பப்படுறோம்? வருகையில பறக்கிறதுக்கு அது நம்மளை எக்யூப் பண்ணும் அப்படின்றதுக்காக இல்லை. சோ தட் நம்ம நசரேனாகிய இயேசு பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிறைந்தவராய் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதுக்காக so that we may do good to others. அந்த அர்ப்பணிப்போம். அந்த அந்த அர்ப்பணிப்போடு சேவை செய்கிற அந்த உணர்வு நமக்கு வராத வரையிலும் நம்ம வந்து வருகை அல்லது இதெல்லாம் குறித்து நம்ம பேசுறது, சச்சரவு பண்றது, டிஸ்கஸ் பண்றது எல்லாமே வேஸ்ட். ஒருவேளை இதை குறித்து கூட ரொம்ப பேசுறது விருப்பம் எனக்குமே இல்லை. ஏன் அப்படின்னா இது பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். எஸ்கட்டாலஜியை பத்தி எப்போ வரும், அப்போ வருமா, இப்போ வருமா அப்படின்னு. ஆனாலும் இந்த கொள்கைகளால மக்கள் பாதிக்கப்படுகிறதுனால இவைகளை குறித்து நாங்கள் பேசுகிறோம். சோ தொடர்ந்து இவைகளை நம்ம சரியாய் புரிந்து கொண்டு தேவனுடைய கரத்துல சரியாய் நம்ம பயன்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சுத்தமான அடுத்த வாரத்துல இருந்து நம்ம வேற ஒரு டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனங்களை நாங்கள் நம்முடைய ஆவியனுடைய ஒத்தாசையோடு கூட புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைபடும், எங்களை கொண்டு நீர் செய்ய வேண்டியதை செய்யும்படியான பலனை எங்களுக்கு தாரும். நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பணியில இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அந்த பணி இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற பணி,
அந்த பொறுப்பு எங்களுக்கு உண்டு. இயேசுவை பின்பற்றுகிற உடைய அடியவர்களாகி எங்களுக்கு இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா தீமைக்கும் பதில் சொல்ல வேண்டியது நாங்கள் தான். இது எங்களுத்துல தான் தாளந்து கொடுத்திருக்கிறீரு. எங்களுக்குதான் இந்த உலகத்தை பிளஸ் பண்றதுக்கான வல்லமையை கொடுத்திருக்கிறீரு. வேதத்தை கொடுத்திருக்கிறீர். பரிசுத்தாவியரை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எதுக்காக அப்படின்னா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. இந்த தேசத்துல வறியவர்கள் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல எளியவர்கள் இருக்கக்கூடாது. எல்லாரும் அடிமைகள் இருக்கக்கூடாது. விடுவிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவரே வேளாண் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த தாளந்த நாங்க புதைக்கிறவர்களாய் காணக்கூடாதபடிக்கு நாங்கள் தீவிரமாய் செயல்பட எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். வெற்று பேச்சுகளினாலே, வெற்று கொள்கைகளை பேசிக்கொண்டு காலத்தை நாங்கள் கழிக்காதபடிக்கு ஆண்டவரே, எத்தனையோ யோகிகள் இந்த தேசத்துல வாழ்ந்து அவங்க அவங்க தங்களுடைய யோகத்தினாலே ஏதோ ஒன்றை சாதித்து கொள்ள முடியும்னு சொல்லி நினைச்சாங்க. அதே மாதிரி நீ கிறிஸ்தவர்களாகி நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். யோகிகளுக்கு பதிலாக இன்னைக்கு வேற ஒரு பக்தி மார்க்கத்துக்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதை விட்டு விட்டு தேவன் எங்களை கொண்டு செய்ய நினைக்கிறதே செய்யறதற்காக நாங்கள் இந்த கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கவும், உண்மையில் உறுதியான அஸ்திபாரம் கொண்டவர்களாய், இப்படி வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் கொண்டவர்களாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் எங்களுக்கு பலனும் கிருபையும் தாரும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே உதவி செய்யும். தாழ்த்தி கருத்துல தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.